ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ராஜேஷ் பேசுகிறேன். ஏடு செட் வந்து இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கடலூரில் ஒரு ஓல்டு பில்டிங். இந்த ஓல்டு பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 30 years பில்டிங் இது. இந்த பில்டிங் ஃபுல்லாகவே டேமேஜ், ஃபுல் அண்ட் ஃபுல் டெமாலிஷிங் கண்டிஷனு. நம்ம அது வந்து ரெடி பண்ண சொன்னாங்க கிளைண்ட்டு. இப்போ வந்திருக்கோம். இப்போ இந்த டெரஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக்கிஷ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக வாட்டர் ஃபுல், நல்ல தண்ணி வந்து இறங்கிடுச்சு. தண்ணி இறங்கி ஃபுல்லாக மோசமான கண்டிஷனை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு சிமெண்டிஷியஸ் ப்ரைமர் இந்த கோட்டிங் அடிக்கிறோம். இந்த கோட்டிங் எதுக்குனாக்கா, தண்ணி எப்போதுமே நம்ம இந்த தண்ணி இறங்கவே இறங்காது இந்த பில்டிங்குள்ளே. அதனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமர் கோட் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் எல்சோ கோட் அடிக்க போகிறோம். அடித்து முடிச்ச அப்புறம் இந்த பேரப்பெட்டு வால் இருக்குல்ல, இந்த பேரப்பெட்டு வால், இந்த பிளாக்கிஷ் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். எடுத்து முடித்த உடனே இந்த டெரஸ்குள்ளே வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகாது. சரிங்களா? இவங்களும் நெக்ஸ்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ராஜேஷ் பேசுகிறேன். ஏடு செட்லேருந்து. இப்போ நான் கடலூரில் இருக்கேன். இன்றைக்கி கடலூரில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குனாக்கா ஓல்டு பில்டிங் ரெனோவேஷனு. இந்த பில்டிங் ஃபுல்லாகவே நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். இன்டீரியர் முதல் கொண்டு எக்ஸ்டீரியர் வரைக்கும் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ப்ரூஃபிங். வாட்டர் ப்ரூஃபிங்னாக்கா இந்த தளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராக் இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்கள். இந்த கிராக் ஃபுல்லாகவே இது மாதிரி நிறைய கிராக்ஸு. இந்த கிராக்லேருந்து இந்த வீடு வந்து ஃபுல்லாக ஊறி போயிட்டு கம்பி ஃபுல்லாக துருப்பிடிச்சிச்சு. நம்ம வந்து இந்த கிராக்கில் வந்து தண்ணி இறங்கக்கூடாது. அதுக்கான வேலை தான் பண்ணுறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்டிஷியஸ் ப்ரைமர் சொல்லுவாங்க. இந்த ப்ரைமர் எதுக்குனாக்கா, நம்ம தண்ணியும் உள்ள விடாது, நம்ம அடிக்கிற மேலே எலக்ட்ரோ கோட்டிங்கையும் பாதுகாக்கும். அந்த மாதிரி ஒரு கோட்டிங்கு இப்போ அப்ளை பண்ணிடுறோம். பாருங்கள், வாங்க. இது மாதிரி வந்து ப்ரஷ்மான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ரஷ் கோட் பண்ணும்போது இந்த சிமெண்ட்டோட நம்ம தரையோட பழைய தரையும் புதுசும் ஒன்றா சேர்றது தான் இந்த மெட்டீரியல் ஒன்றா மிங்கிள் ஆகிடும். அப்போ என்ன ஒன்றா ஸ்ட்ரென்த் ஆகிடும், வாட்டர் வந்து இறங்காது. அதை வந்து அப்ளிகேட் பண்ணுறது பாருன்னா, இந்த ஒர்க்கை வந்து மெயினான யார் பார்க்குறாங்கன்னா நம்ம ஐநார். இவர் தான் என்னோடய அப்ளிகேட்டர், கெமிக்கல் அப்ளிகேட்டரு. பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. உங்களுக்கு இது மாதிரி எதனா ஒர்க் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.